திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வண்தொண்ட பதம் போற்றி. ஊழிமலி திருவார ஊர திரு தாழ் போற்றி. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும். பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநெக புகன்று. கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம். திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருவடி குருவடிவாமே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியாரை சகோதரனே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சில சொற்பொழிவுகள் மூலமா நாம அருணகிரிநாதருடைய அருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் சில திருப்புகழ் பாடல்களை பற்றி நாம் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து குருவருளும் திருவருளும் நமக்கு இந்த சைவ பக்த ஜன சபையிலே தொடர்ந்து அருளி கொண்டு வருகிறது. அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் மனமொழி மெய்களால் நன்றியை சொல்லிவிட்டு, ஒவ்வொரு மாதமும் அடியேனுக்கு உங்கள் அனைவரோடு இந்த இறை சிந்தனையிலே ஈடுபடுமாறு ஒரு வாய்ப்பினை அளிக்கக்கூடிய சைவ பக்த ஜனசபை குழு மற்றும் அமைப்பாளர்களுக்கும் நடத்தக்கூடியவர்களுக்கும் அடியேனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே நாம் வித்திக்கும் திருப்புகழ் என்ற தலைப்பிலே சில திருப்புகழ்களை நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும். அந்த வகையிலே இன்றைக்கும் ஒரு திருப்புகழ் பாடலை நாம் சேர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். குருவருளாலும் திருவருளாலும். வீட்டிலிருந்து வரும்போது வேற ஒரு திருப்புகழ் பாடல் தான் நான் நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல மழை பெய்யுது, அதனால டக்குன்னு வேற ஒரு திருப்புகழ் பாடலுக்கு மனசு போயிடுச்சு. சரி, அந்த திருப்புகழ் பாடலை பற்றி யோசிக்கலாம். அந்த வகையிலே இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடியது ஒரு பொது திருப்புகழ் பாடல். நீலம்பொள் மேகத்தின் மயில் மீதே என்று ஒரு திருப்புகழ் பாடல். மிக அருமையான பாடல், அருணகிரிநாதர் அருளியது. நல்ல மழை பெஞ்சதுனால உடனே இந்த நீலம்பொள் மேகத்தின் அந்த பாடலை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னைக்கு.
இப்போ திங்கட்கிழமை தான் அருணகிரிநாதருடைய குரு பூசை தினம் ரொம்ப வெகு சிறப்பாக பல இடங்களிலே கொண்டாடப்பட்டது. அதாவது வந்து ஆடி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி திதியிலே வரக்கூடிய மூல நட்சத்திரத்திலே அப்படி ஒரு நல்ல தினத்திலே 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே அவதரித்தவர் குருநாதராகிய அருணகிரிநாத பெருமான். பின்பு அதே ஆணி மாதத்திலே அதே பௌர்ணமி திதியிலே அதே மூல நட்சத்திரத்திலே முருகப்பெருமானின் திருவடியை அவர் அடைந்தார். இதன் தன்னுடைய ஞான நோக்கால் உலகிற்கு கண்டு அறிந்து சொல்லியவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தினம் நேற்றைய முன் தினம். அடியனுக்கு திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதர் மணிமண்டபத்திலே சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு பேரையும் முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் குருநாதரும் அருளினார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கே திருவண்ணாமலையிலே ஒரு சொற்பொழிவு நிகழ்ந்தது. இங்கே திருப்பூரை பற்றி நிறைய சிந்தனைகள், நிறைய பேச்சாளர்கள், நிறைய நல்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் அவங்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதே இந்த வாரத்திலே நம்ம அவருடைய குரு பூசை நடந்த அந்த வாரத்திலேயே நம்ம சைவ பக்த ஜனசபையிலே இப்போ நாம் ஒரு நீலம் கொள் மேகத்தின் அப்படின்ற அந்த பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு அருணகிரிநாதர் இந்த நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற அந்த திருப்புகழ்ல முருகப்பெருமான் மயில் மீது வரக்கூடிய அந்த காட்சியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த பாடலுடைய சிறப்பு. அதே நேரத்துல இந்த அருளாளர்கள் வந்து இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கும் போது நிறைய ஒரு பாவனையிலே பாடியிருப்பாங்க. அப்படி நிறைய ஒரு எண்ண ஓட்டங்களிலே அதை பாடியிருப்பார்கள். நிறைய பாடல்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளை தமிழ் அப்படின்னு நாம சொன்னோம்னா, நாம் வணங்கக்கூடிய இறைவனையோ இல்லை நமக்கு நம்மளுடைய குருநாதரையோ இல்லை நமக்கு விருப்பமானவங்க, அந்த காலத்தில் ராஜாலாம் இருந்தாங்க இல்லையா, யாரோ நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து நம்மளுடைய பிள்ளையாகவே நினைத்து பாடக்கூடிய தமிழ் தான் பிள்ளை தமிழ். ரொம்ப நிறைய பேர் பாடியிருக்காங்க. குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த ஒவ்வொரு பருவத்திலையும் அந்த குழந்தை எப்படி இருக்கும், தவக்கிற பருவம், நடக்கிற பருவம் அப்படின்னு ஒரு 10 பருவம் சொல்லுவாங்க. செங்கீரை பருவம், நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுற அந்த மாதிரி நிறைய பருவங்கள். அது வந்து பிள்ளை தமிழ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு இலக்கிய வகையிலே ஒன்று, சிற்றிலக்கிய வகையிலே. இப்போ நான் சிற்றிலக்கிய வகையை சொல்ல வரல. இந்த பாடல் வந்து எப்படி ஒரு பாவனையிலே பாடப்பட்டது அப்படின்னா, நாயகன் நாயகி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பாடலை புனையக்கூடியவர் வந்து தன்னை வந்து நாயகியாகவும், இறைவன் மேல பாடப்படுற பாடல் அப்படிங்கிறதுனால இறைவனை வந்து நாயகனாகவும், அவரை வந்து நான் சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு, நான் தான் நாயகி, இறைவன் தான் நாயகன் அப்படிங்கிற அந்த ஒரு காதல், அந்த ரசத்தோடு பாடக்கூடிய அந்த பாவனையை நாயகி நாயகன் பாவத்தில் பாடக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மணிவாசக பெருமான் நிறைய இடத்துல அந்த மாதிரி திருவாசகத்தில் பாடியிருப்பார். அப்போ குறிப்பாக சொல்லணும்னா திருவம்பாவையிலே அந்த ஒரு பாவத்தில் பாடியிருப்பார். அப்போ அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு பாடல் இது. பக்தி இலக்கிய நெறியில் ஒன்று. நாயக நாயகி பாவம் அப்படிங்கிறது இறைவனை நாயகனாகவும் பாடக்கூடியவர் தன்னை நாயகியாகவும். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அதுக்கு நம்ம நால்வருக்குள்ள நாம போய் சில சிந்தனைகளை நம்ம செலுத்த வேண்டும். இந்த நாயகன் நாயகியோட பாவத்துல என்ன சிறப்பு அப்படின்னு, அது என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ 4 பெருமக்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான். இப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு இறைவனை அடையக்கூடியதுக்கு ஒவ்வொரு நெறியை காண்பித்து சென்றார்கள் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 காட்டிய நல்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் போன பாதையில் போ அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த 4 பேருங்கிறவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இந்த பக்கம் வீட்டில் இருக்கவங்க,
முன் வீட்டில் இருக்கவங்க பின் வீட்டில் இருக்கவங்க கிடையாது, அந்த 4 பேர் கிடையாது. அந்த 4 பேர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த சைவத்திலே நாம் சொல்லக்கூடிய அந்த 4 பெருமக்கள் நமக்கு காண்பித்த வழி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருநாவுக்கரசர் பெருமான் அப்பர் பெருமானை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து தொண்டு மார்க்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். அதாவது சரியை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியை அதாவது இறைவனுக்கு தன்னுடைய உடல் உழைப்பால், இப்போ திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா அந்த உழவார பணி செய்வார். அப்போ அந்த மாதிரி இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை. உள்ளிலையும் வந்து இறைவன் இருப்பார், மனசுக்குள்ளேயும். ஆனால் நம்மளுடைய சரீரத்தால் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த சேவை, இது வந்து ஆண்டான் அடிமை திறம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டு நெறின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா மகன்மை நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமான் ஆகிய இறைவன் நமக்கு அப்பா, திருஞான சம்பந்தர் தான் பையன் அப்படிங்கிற மாதிரி. நான் அந்த குழந்தை அழுதோன்னு போய் பால் கொடுன்னு சொல்லுவார் இல்லையா, அவருடைய நெறி வந்து அந்த மகன்மை நெறி. அதே நேரத்தில் அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் எடுத்துக்கொண்டால் இறைவனையே தன்னுடைய தோழனாக நினைக்கக்கூடிய ஒரு நெறி. இறைவன்ட்டு எல்லாமே இறைவன் வந்து நம்மளுடைய தோழன் மாதிரி. அடுத்து மணிவாசக பெருமானை எடுத்துக்கிட்டா தோழனுக்கும் மேல, அதாவது இவர் வந்து நாயகன், இறைவன் வந்து நாயகி, ஒன்றரை கலந்தவங்க, 2.5 கலந்தவங்க, அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவங்க வேறு, இவர் வேறு, அவர் வேறு கிடையாது. தோழன்ல 2 ஆன்மாக்கள், ஆனா வந்து இதுல வந்து 2.5 கலந்த ஒன்னான ஆன்மா மாதிரி ஆயிடும். இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரொம்ப ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பெருமான் எப்படின்னா இறைவன் வந்து நம்மளுடைய எஜமானர் மாதிரியும் நாம் அவளுடைய தொண்டன் மாதிரியும். ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா எஜமானர் இருப்பார், அவர் சொல்றதுதான் நம்ம செய்வோம். ஒரு பயமும் இருக்கும், நமக்கு ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்கும், ஆனால் எல்லாரும் செய்வோம் அவருக்கு. அதே நேரத்தில் அடுத்த இது பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், இறைவன் வந்து அப்பா, நம்ம வந்து பையன். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய முதலாளி எஜமானத்தை சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் நம்ம அப்பா கிட்ட சொல்லணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த நெருக்கம் கூடியது. அப்பாவோடது எல்லாமே நமக்கு தான் இல்லையா, அப்பாவோட சொத்து எல்லாமே நமக்கு தான். அது மாதிரி அந்த நெருக்கம் கூடியது. அடுத்து தோழமை மார்க்கம் அப்படிங்கும்போது அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்ம தோழன்ட்ட சொல்லலாம். நெருக்கம் இன்னும் ரொம்ப கூடியது இல்லையா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து தன்னுடைய காதலுக்கு இறைவனை தூத்து போக சொல்லுவாரு. என்னென்னலாம் கேட்டிருக்காரு இறைவன் கிட்ட. திருநாகை காரணம் தேவாரத்தில் கேட்பாரு, ஒரு பாட்டுல அழகா கேட்கிறாரு. காற்றடைய கடும் பதிமாயேறுவது வேண்டும், கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும், கஸ்தூரி கமல் சாந்தும் அப்படின்னு கேட்கிறாரு. கஸ்தூரி கமல் சாந்துனா சென்ட் வேணும்னு கேட்கிறாரு. காற்று அணைய கடும் பரிமாணா அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை விட வேகமா போற ஒரு குதிரை வேணும்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, கரிவிரவு நெய் சோறு, 8ஆம் நூற்றாண்டுல கேட்கிறாரு. என்னன்னா எல்லா காய்கறிகளும் போட்ட வெஜிடபிள் பிரியாணி, அது எல்லாம் அவர் வந்து இது எல்லாமே இறைவன் வந்து தோழன் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட எல்லாமே கேட்பாரு. இறைவன் அதை கொடுத்தாரு, தோழமை பாராட்டியவர் இல்லையா. மணிவாசகர் வந்து இன்னும் ஒரு படி என்ன அப்படின்னா, நம்ம வந்து நண்பனுடைய அவனுடைய பொருட்களை நாம் அனுபவிக்கலாம். இப்போ நம்ம போறோம்னா ஒரு சட்டை எடுத்து போடுறோம்னா நண்பன்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்படி எடுத்து அந்த சட்டையை உரிமையா நம்ம போட்டுக்கலாம். நம்ம பைக் இருக்கா எடுத்து உரிமையா நம்ம ஓட்டலாம். ஆனா நண்பனுடைய பொருட்களை அனுபவிக்கலாமே தவிர நண்பனையே அனுபவிக்க முடியாது. இப்போ நாயகன் நாயகி திறம்ங்கிறது அப்படிதான். இறைவனோடு 2.5 கலந்து அந்த அந்த இறை அனுபவத்திலே ஈடுபடுவது, அது இன்னும் நெருக்கமான ஒரு. இப்போ இது வந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியை வந்து திருநாவுக்கரசர், கிரியை வந்து திருஞான சம்பந்தர், யோகம் என்று சொல்லும்போது அது சுந்தரர் பெருமான், அதே நேரத்தில் ஞானம் என்று சொல்லும்போது அது மணிவாசக பெருமான். ஆனால் இது வந்து ரொம்ப சரியில்லை. அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னா அப்போ வந்து திருநாவுக்கரசர் பெருமானுக்கு ஞானம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது.
இவங்க எல்லா நாயன்மார்களுமே அந்த ஞானத்தை அடைந்தவர்கள், இறைவனோடு கலந்தவர்கள், அந்த ஞான நிலைக்கு போனவர்கள். ஏன்னா இந்த நாளில் இன்னும் இதை பிரிப்பாங்க எப்படின்னா, சரியையில சரியை, சரியையில கிரியை, சரியையில யோகம், சரியையில ஞானம், கிரியையில சரியை, கிரியையில கிரியை, கிரியையில யோகம், கிரியையில ஞானம். இப்ப இவங்க வந்து அந்த ஞானத்துல இவங்க மற்றவங்க வந்து மணிவாசகரை தவிர மற்றவங்க அந்த ஞானத்தை அடையலைங்கிறது அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவங்க இருந்தாங்க. நம்ம உடனே வந்து அது இந்த அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது. மணிவாசகர் தான் அந்த ஞான நிலைக்கு போனாரு, அதுதான் மேற்படி, இவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க இதில் இறைவனோட இரண்டரை கலந்தவங்க தான். ஆனால் இந்த இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி நாம் சொல்கிறோம். அவர் வந்து அந்த உழவாரப்படி நிறைய அப்பர் பெருமானோட நிறைய பாடல்லையே வந்து அவர் ஞானம் பெற்றவருங்கிறத நம்ம தேவார பாடலே பார்க்கலாம். அதனால் அவர் சரியை மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இப்படி இந்த 4 படிகள் அப்படின்னு நாம் சொல்லும்போது இதெல்லாம் தாண்டி நம்ம இறைவனை அடையணும். அதுல இந்த நாயகன் நாயகி பாவம் அப்படிங்கிறது வந்து அந்த மணிவாசக பெருமான் தன்னை வந்து ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு இறைவனை நாயகனாக நினைத்து கொண்டு அவரோட இரண்டரை கலந்தார். அந்த மாதிரி ஒரு பாவனையில பாடப்பட்ட ஒரு திருப்புகழ் பாடல் தான் இந்த நீலக்கொள் மேகத்தை. அதனால இப்ப பாடலை பார்க்கலாம். நீலக்கொள் மேகத்தின் மகிழ் மீதே நீலக்கொள் மேகத்தின் மகிழ் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே நீலக்கொள் மேகத்தின் மகிழ் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை மணனாரும் மால் கொண்ட பேதை மணனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே மால் கொண்ட பேதை மணனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே இப்படியாக அந்த பாடல் நீலங்கொள் மேகத்தின் மயிலே. இந்த பாடலுடைய பொருளை சிந்திக்கலாம். நம்ம எப்பயும் போல அந்த 5, 6, 7, 8 வரிகளை முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் முதல் 4 வரிக்கு நாம் செல்லும்போது அந்த பொருள் இன்னும் கொஞ்சம் சுலபமாக நமக்கு விளங்குவது போல இருக்கும். அப்போ வந்து
5வது வரியிலே வேல் கொண்டு வேலை பண்டு எறிவோனே, முருகனுடைய வேல். அப்ப என்ன, அந்த வேல் என்னன்னா, அதாவது சூரனை சம்ஹாரம் செய்யும் போது அந்த கடலே வற்றி போகும் அளவிற்கு தன்னுடைய வேலை கொண்டு அவர் எரிகிறார். இப்போ சூரபத்மன் என்ன அப்படின்னா ஆணவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சூரனாக அவன் இருந்தான். அவங்க அந்த 3 சகோதரர்கள் இல்லையா. சூரபத்மன் ஒரு தன் ஆணவ மலத்தை குறிக்கக்கூடியவனாகவும், மற்ற 2 சகோதரர்கள் தாரகாசுரனும் சிங்கமுகனும், ஒருவன் கண்ம மலத்தையும் இன்னொருவன் மாயை என்ற மலத்தையும் குறிப்பதாக இந்த மும்மலங்களை சம்ஹாரம் செய்வதாகத்தான் சூரசம்ஹாரம் விளக்கப்படுகிறது. அப்ப இந்த சூரபத்மன் அந்த கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஒளிஞ்சுக்கும் போது அந்த கடல் அப்படிங்கிறது எதற்கு நாம் ஒற்றி பார்க்கிறோம் அப்படின்னா அதுதான் பிறவி பெருங்கடல். அதுக்குள்ள போய் ஆணவ மலமாகிய சூரபத்மன் ஒளிந்து கொள்ளும் போது வேல் அப்படிங்கிறது ஞானத்தை பிரதிபலிக்க கூடியது. இப்ப அந்த ஞானம் அப்படிங்கிற வேல் அப்படி விட்டு எரியும் போது வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே. வேலை பண்டு எரிவோனே அப்படின்னா கடல் வற்றி போகும்படி வேலை எரிந்தவர். வேல் கொண்டு வேலை அப்படின்னா கடல்னு அர்த்தம். அந்த இடத்துல வேலைங்கிறது கடல். அந்த கடல் வற்றி போகும் வண்ணமாக. எப்படி கடல் வற்றி போச்சு அப்படின்னா அந்த வேல் எப்படி இருந்துச்சுன்னா 100,000 கோடி அண்டங்களில் இருந்து இந்த கடலை எல்லாம் ஒன்று கூட்டினா எவ்வளவு ஒரு பிரகாசமா, எவ்வளவு ஒரு ஞானம் பொருத்தியதா, அவ்வளவு ஒரு இதுவா அந்த வேல் இருக்குதான். அப்ப அவ்வளவு கடலையும் ஒன்று கூட்டினதுனால அவ்வளவு பெரிய கடலே வற்றி போச்சோம். அந்த ஒரு வேலினுடைய அந்த வலிமை எப்படி இருந்ததா, 100,000 கோடி அண்டங்களின் கடலை ஒன்று கூட்டினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு கடலாம். அப்ப அந்த கடலே வற்றி போச்சோம். அதனாலதான் வேல் கொண்டு வேலை பண்டு எறிவோனே, வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா. சூரர்கள் 1008 அண்டங்களை 108 யுகங்களாக ஆண்டு வந்தார்கள். இவ்வளவு காலம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சூரர்கள் இவர் என்ன சொல்றாரு, சூரர்க்கும் குலகாலா. ஒரு சூரருக்கு குலகாலா அப்படின்னு படிக்கலாம். சூரருக்கும் அப்படின்னு ஒரு இன்மை சேர்த்துக்கிறார். ஏன்னா சூரர்கள் அவ்வளவு வலிமை பெற்றவர்களும். அப்ப அவர்களுக்கே காலனாக விளங்கியவன் முருகப்பெருமான். அவர்கள் அவ்வளவு வலிமையில மிகுந்தவங்களாம். எவ்வளவு வலிமையா இருந்தா அவ்வளவு அண்டங்களையும் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு தேவர்களை எல்லாம் அடக்கி, எல்லா தேவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருந்தது அவங்களையுமே அடக்கி இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் என்றால் அவர்களுடைய வலிமை எத்தகையது. அப்பேற்பட்ட வலிமை உடையவர்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னா அந்த இம்முங்கிறது அவர்களுடைய வலிமையை குறிக்கக்கூடிய சொல். வீரங்குள் சூரருக்கும் குல காலா. சூரருக்கு மட்டும் இல்ல, குலத்துக்கே காலனாக விளங்கினாராம் முருகப்பெருமான். காலன் என்றால் யமன். குலம் என்று சொல்லும் போது சூரனை நம்ம ஆணவ மலத்தோட எப்படி சொல்றோமோ அப்ப அவர் சூரர் குலம் அப்படிங்கிறது பல்வேறு குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கோபம், பொறாமை, அதாவது ஆணவம், கண்மம், மாயை மட்டும் இல்லாம அவனுடைய குலம் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு இந்த ரஜோ குணங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக அந்த குல அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணமாக அதையெல்லாம் சம்ஹாரம் செய்தவனாக முருகப்பெருமான் விளங்குகிறான். வேல் கொண்டு வேலை பண்டு எறிவோனே, வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா. நாலந்த வேதத்தின் பொருளோனே. நாலந்த வேதத்தின் பொருளோனே. வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது இறைவனுடைய, சிவபெருமானுடைய திருவாக்கு தான் வேதம். அது பெரிய புராணத்துல சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்றாரு. சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சொற்றமிழால் என்னை பாடுன்னு யாரு சொன்னாங்கன்னா
தூமறை பாடும் வாயார். அது யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் வந்து சிவபெருமானுடைய வாய் என்னன்னா அந்த மறையை பாடுகிறதாம், அந்த 4 வேதங்களை பாடுகிறதாம். அப்ப வேதம்ங்கிறது என்ன? இறைவனுடைய திருவாக்கு. அப்ப 4 வேதங்கள் சொல்றோம் இல்லையா? ரிக்யஜுர் சாம அதர்வன வேதம் என்று சொல்கிறோம். அந்த 4 அதான் நாலந்த வேதத்தில் அந்த 4 வேதத்திற்கும் பொருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே. வேதம் என்பது இறைவனின் திருவாக்காக இருக்கலாம், ஆனால் அந்த வாக்கின் பொருளாக அந்த வாக்கின் உன்னதமான பொருளாக அருசமயத்திற்கும் பொதுவான கடவுளாக சாத்திர பொருளானவனாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதனாலதான் நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. அப்ப அந்த 4 வேதத்தினுடைய உட்பொருளாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அதே நேரத்துல மார்தட்டி அதை சொல்மா, நான் என்று மார்தட்டும் பெருமாளே அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறான் என்பதை சொல்வதாக நான் என்று மார்தட்டும் பெருமாளே அப்படிங்கிற அந்த வரியை கொண்டு வந்து வைக்கிறார். நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே. இப்போ முதல் வரியில வந்து நாம பார்த்த மாதிரி அந்த மயிலினுடைய காட்சி, அந்த மயிலினுடைய காட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீலப்புள் மேகத்தின் மயில் மீதே. இப்ப நம்ம இந்த வரியை பார்க்கும்போது மயில் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன், ஒரு ஆன்மா, ஒரு பறவை அப்படிங்கிறத நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ முருகப்பெருமான் மயிலை ஏன் வாகனமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையிலே நாம் சற்று நேரம் சிந்திப்போம். மயிலை ஏன் அவர் வாகனமா வச்சிருக்காரு அப்படின்னா, மயில் வந்து எத்தகைய ஒரு உயிர் அப்படின்னா, இப்ப மேகத்தினுடைய இயல்பான நிறம் என்ன? இயல்பா மேகம் வந்து இயல்பா நீளமா இருக்காது. மேகம் வந்து மழை வரும்போது நீளமா இருக்கும். இயல்பா வெண்மையான நிறம் தான் மேகத்துக்கு. ஆனா அது வந்து என்னன்னா, அந்த கடல் நீர் இருக்கு இல்லையா, அதை குடிச்சிட்டு அந்த நீளத்தை தாங்க நீல மேகமா மாறி அதுக்கப்புறம் இந்த உலக உயிர்களுக்காக அது மழையை பொழியுது. அப்ப எப்ப அந்த கடல் நீரை பருகிய பின் தான் மேகம் வந்து நீளமா மாறுது. அது வரைக்கும் அது வெண்மையா தான் இருக்கும். நீளமா மாறுதா? அப்ப என்ன ஆகுது? அந்த நீளமா மாறின பிறகு அந்த மேகம் வந்து மழையை பொழிகிறது. மழையை பொழியும் போது என்ன ஆகுது? இந்த உலக உயிர்கள் எல்லாம் செழிப்பு அடைகின்றன. மழை அப்படிங்கிறது வந்து இந்த உலக உயிர்களை உய்விக்கக்கூடியது மழை. ஆனா இந்த மேகம் எப்படி செய்யுது தெரியுமா? எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் செய்கிறது அந்த நீல மேகம். எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் உதவுகிறது. அப்ப இந்த மயில் என்ன செய்யுமா? எப்படி வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே, ஏன் அப்படி சொல்றாரு? அந்த வாடின பயிர்னால அந்த எஜமானுக்கு, அந்த பயிரை வளர்த்தவனுக்கு பயிர் நிறையாது. அதனால அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படின்னு கஷ்டப்படுற ஒரு பயிரை பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. ஆனா இந்த மயில் என்ன செய்யுதான்? இந்த நீல மேகம் வந்துருச்சு, இது மழை பொழிய போகுதே, இந்த மழை பொழிஞ்சா உலக உயிர்களை எல்லாம் இது இன்பத்தில் ஆழ்த்துமே, துன்பத்துல கஷ்டப்படக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையும் இது இன்பத்துக்கு எடுத்துட்டு போகுமே அப்படின்னு மற்ற உயிர்கள் எல்லாம் ஆனந்தப்பட போகுதே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீல மேகத்தை பார்த்த உடனே ஆஹா எல்லா உயிர்களும் ஆனந்தப்பட போகுதே தெரிஞ்சு இந்த மயில் ஆனந்தத்துல ஆழணும். அதுதான் 84 லட்சம் யோனி வேத உயிர்கள் என்று சொல்லுவார்கள் சித்தாந்தத்திலே. அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை என்றால் அது மயில். மற்ற உயிர்களில் அந்த வரப்போற அந்த இன்பத்தை தெரிந்து கொண்டு இது முன்னரே அந்த சந்தோஷத்துல அந்த மயில் ஆடும். அந்த மயிலை வந்து முருகன் வாகனமா வச்சிருக்காரு. இப்போ வந்து முருகன் வந்து எதுக்கு வாகனம் வச்சிருக்காரு? பக்குவப்பட்ட ஆன்மாக்களை உடனே ஆட்கொள்வதற்காக, ஏறி வருவதற்காக அவருக்கு ஒரு வாகனம். அவர் வந்து ஒரு குதிரையை கூட வச்சிருந்துருக்கலாம், அப்படியே ஓடி வரணும்
எதுக்கு மயிலை வச்சிருக்கணும்? மயிலினுடைய தன்மை. அதனாலதான் மயிலை அவர் வாகனமாக வைத்திருக்கிறார். ஏன்னா நம்மள மாதிரி கிடையாது. எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் போன உடனே நம்ம என்ன செய்வோம்? கரண்ட் போன உடனே விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்போம், அங்கேயே கரண்ட் போயிருக்கா இல்லை, அப்பா அங்கேயே கரண்ட் போயிருக்கும், ஓகே. அது மாதிரி அப்படி இல்லாமல் மயில் வந்து மற்ற உயிர்கள் ஆனந்தப்பட போகுதே, அதுகெல்லாம் செழிப்பாக வாழப்போகுதே அப்படின்னு நினச்சி அந்த மயில் ஆனந்தத்தில் ஆடுமா. அந்த மயில் மேலே உடனே அது வேகமாக செல்லக்கூடிய மயில். அனுமதியில் சொல்கிறார் அருணகிரிநாதர், தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி ஏட்டிலும் பட்டதன்றோ படிமாவலிபால் மூவடி ஏட்டு மூதண்டம் கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. முருகப்பெருமானுடைய அந்த சிற்றடி 3 இடங்கள்ல பட்டுச்சான். அதுதான் இந்த பாடல்ல சொல்றார், 3 இடங்கள்ல. ஆனா முருகப்பெருமானுடைய சிற்றடிக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய மாமனான திருமாலுடைய பெரிய அடியை பத்தி சொல்றாரு. படி மாவலிபால், படி என்றால் பூமி, மாவலிபால்னா மகாபலி சக்கரவர்த்தியிடம். படி மாவலிபால் மூவடி கேட்டு, 3 அடி யாரு கேட்டாரு? வாமன அவதாரத்துல வந்து திருமால் கேட்டார். கதை தெரியும், வாமன அவதாரத்துல வந்த திருமால் வந்து 3 அடி. படி மாவலிபால் மூவடி கேட்டு மூதண்டம் கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான். அப்ப 3 அடி வைக்கும் போது அவரோட அப்படி 3 அடி வச்சாரு. 1 அடியை வச்சாரு, பூமியே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இன்னொரு அடி வச்சாரு, மேல்லோகம் முடிஞ்சிச்சு. அடுத்த அடி பாவம் தலையில வைக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அவருடைய அடி எவ்வளவு பெரிய அடி! மூதண்டம் கூட 3 அண்டங்கள் கூட முகடு முட்ட சேவடி, அவ்வளவு பெரிய அடி. சேவடி நீட்டும் பெருமான் மருகன், அப்படிப்பட்ட பெரிய பெருமான் இருக்காரே, அவருடைய மருமகனான மருகன் தன் சிற்றடியே. அவருடைய சிற்றடி எங்க பட்டுச்சான்? இப்ப பாடலுடைய முதல் வரிக்கு வரணும். சிற்றடியே தாவடி ஓட்டும் மயிலிலும், அப்படின்னா தாவடி ஓட்டும் மயிலுன்னா அப்படி பாய்ந்து செல்லக்கூடிய மயிலாம். குதிரை ஒண்ணு வந்து மயிலினுடைய தன்மையை நாம பார்த்தோம், மற்றவங்களுடைய வரப்போற சந்தோஷத்தை பார்த்து ஆனந்தத்திலே ஆடக்கூடிய ஜீவன். அதே நேரத்துல வேகமா விரைந்து செல்லக்கூடிய மயில். அதனால தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும், தாவடி ஓட்டும் மயில் மேல இவர் கால் பட்டுச்சான், தேவருடைய தலை மேல இவர் கால் பட்டுச்சான். தேவர் தலையிலும் என் பாடி ஏட்டிலும் பட்டதன்றோ, என்னுடைய பாடல்கள்ல இது பட்டதே பெருமான் மருகந்தன் சிற்றடி ஏ. அப்ப அந்த மயில் மேலும் அந்த காலம் போடுறாங்க, போட்டு விரைந்து அடுத்த காலம் கூட போட்டிருக்க மாட்டாரா. அந்த மயில் வந்து அப்படி தாவி பாஞ்சு செல்லுமா. எதுக்கு? பூமியிலே பக்குவப்பட்ட ஆன்மாக்களை உடனே ஆட்கொள்வதற்காக விரைந்து வருவாராம் அவர். அதனால நீலம் கொள்மேகத்தின் மயில் மீதே, அப்ப மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு, அப்படிப்பட்ட அந்த மயில் மேல அந்த மயில் வந்து அந்த மயில் மேல வந்து அப்படி ஓடி வருவார். அதனாலதான் அது பாடும்போது எப்படி பாடுவாரு? பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா, ஆடும் மயிலே ஆடும் மயிலே ஆடும் மயிலே முருகா ஓடி வருவாயப்பா, உள்ளம் ஒருதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே.
அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பிறக்குதப்பா முருகா உள்ளம் உருகுதையா. அப்படி ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா. அப்படி அந்த 2 காலையும் போட்டு, ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார் பார்க்கறதுக்கு சிவந்த பவளம் போல மேனி, அது அந்த நீல மயில் மேல உட்கார்ந்து அந்த ஆன்மாக்களை ஆட்கொள்ள வேகமா எப்படி தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி எட்டிலும் பட்டதன்றோ படிமாவலிவால் மூவடி கேட்டு மூதண்டம் கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. தேவர் மீது வச்ச காலு, என்னுடைய பாடல்கள் 7 மீது வச்ச காலு, அதை மயில் மேல போட்டு அவர் வரும்போது அந்த காட்சி இவருக்கு எப்படி இருக்கும்? வாழ்வை தரக்கூடிய காட்சியா இருக்கும். அதை பார்த்தோன்னா இதாண்டா வாழ்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீலக்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே. அப்படி நீ அந்த காட்சியை பார்க்கும்போது அப்படியே இவருக்கு அப்படி, ஏன்னா இவர் என்ன நிலைமையில இந்த பாட்டை பாடுறாரு? முருகனை தலைவனாக நினைச்சு தன்னை நாயகியாக தலைவியாக முருகன் மீது காதல் வயப்பட்டு பாடக்கூடிய திருப்புகழ். அப்ப அப்படி பார்க்கும்போது ஐயோ என் வாழ்க்கையே நீதான் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய தலைவன் நீதானே. ஏன்னா இது வேற நாயகி, தலைவனை பார்த்து பாடுறாரு. என்னுடைய நாயகியே, என்னுடைய நாயகனே நீதான் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாட்டில் பாடுறதுனால நீலம் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே. அடுத்து என்ன பாடுறாரு? மால் கொண்ட பேதை குன்மணனாரும் மால் கொண்ட பேதை குன்மணனாரும். மால் கொண்ட பேதை அப்படின்னா மயக்கம் கொண்ட அர்த்தம். ஏன்னா இது நம்ம பார்த்த மாதிரி அந்த நாயகன் நாயகி பாவத்துல அதாவது நாயகனோட 2 கலந்து நாயகனையே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் அந்த நாயகன் நாயகி பாவம். அப்ப மால் கொண்ட பேதை, எனக்குன்னா நான் மயக்கத்துல இருக்கேன், மால் கொண்ட பேதைக்கும் மணனாரும் அப்படிங்கிறது, அதாவது மயங்கி போன ஒரு பேதையாக நான் இருக்கிறேன். பேதை அப்படிங்கும் போது என்னன்னா அந்த நாயகி அப்படிங்கிறது எதனால பித்தாகி விட்டேன், எனக்கு ஊன் உறக்கம் இல்லை, பசிக்கலை, தூக்கம் வரலை, என்னோட உடல் மெலிந்து விட்டது, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக அந்த பேதை என்ற வார்த்தை. இதே ஒரு நாயகி நாயகன் பாவத்துல இன்னொரு திருப்புகழ் பாடியிருப்பாரு. துள்ளுமத வேட்டை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே மெண்டவரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானை தழுவாயே. இதுவும் அதே மாதிரி மெல்லவரும் சோலை குயிலாலே, அதாவது அந்த காதலை உணர்த்துவதற்காக நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இல்லை பேதை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன அப்படின்னா மயக்கம் கொண்ட ஒரு காதலியாகிய ஒரு பேதை பெண், உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் பித்தாகிட்டேன், எனக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, உடல் எல்லாம் மெலிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால மால் கொண்ட பேதை குன் அப்படின்ட்டு என்ன கேட்கிறாரு? மணனாரும் மார் தங்கு தாரை தந்து அருள்வாயே. அதாவது என்னன்னா காதல் நோயை தணிக்கும் மருந்து என்ன? நான் காதல் வயப்பட்டிருக்கேன், அந்த காதல் நோயை தணிக்கும் மருந்தாக என்ன இருக்கிறது அப்படின்னா முருகப்பெருமானுடைய மார்பிலே அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலை. முருகப்பெருமான் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலை. அதாவது நாயகியா இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நாயகி முருகன் நாயகன், நாயகியாகிய நான் அவருடைய திருத்தோளையே தழுவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அது இல்லாட்டி கூட பரவாயில்ல, உன்னுடைய மார்பில் அணிஞ்சிருக்கக்கூடிய
மாலையாவது நீ கொடு அப்படின்னு அவர் கேட்குறாரு. நாயகியாகிய நான் காதல்னால உன்னையே ஒரு தழுவணும் தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உன்னுடைய மார்பில் அணிஞ்சிருக்க அந்த தாரை என்றால் மாலை, அந்த மாலையாவது எனக்கு கொடு. நீலம் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே. வாழ்வை கண்டு அப்படின்னு அவர் ஏன் அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, அந்த முருகன் அந்த மயில் மீது வரக்கூடிய காட்சி எப்படி இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது ஆங்காரம் நீங்கினாருக்கு ஓங்கார மயிலின் மீது முருகன் காட்சி தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீலம் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை மணனாரும் மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரங்குள் சூரர் குலகாலா. நாலந்த வேதத்தின் பொருளோனே, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மாதட்டும் பெருமாளே, நான் என்று மாதட்டும் பெருமாளே, பெருமாளே அருள்வாயே, பெருமாளே அருள்வாயே. நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே, மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே. இதே மயில சொல்லும்போது நமக்கு அனுபூதியிலே சொல்றாரு, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. மயில நிறைய இடத்துல குதிரைன்னு சொல்லியிருப்பாரு. பரிங்கிறது குதிரை. ஏன்னா அதனுடைய அந்த வேகத்தை குறிப்பதற்காக ஆடும் பரினா இங்கே ஆடுற மயில் தான், ஆடுற குதிரை கிடையாது. ஆடும் பரி வேல் அணி சேவலுடன் அப்படின்னு சொல்றாரு. அதே நம்ம சென்ற முறை பார்த்த அந்த அதாவது வயலூருக்கு வராரு முருகப்பெருமான். வயலூருக்கு முத்தை திருப்பதி திருநகை பாடிவிட்டு அப்போ ஒரு அசரீரி சொல்லும், வயலூருக்கு வா. அப்போ வயலூருக்கு வந்தான்னா ஒரு ஒலி கேட்கும், அருணகிரி நீ ஏன் இன்னும் திருப்புகழ் பாடலை அப்படின்னு கேட்கும்போது, நான் எதை வச்சு பாடுறது, என்ன பாடுறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் 7 விடயங்களை சொல்றாரு. இன்னத்தை வச்சு பாடு, அப்புறம் அது திருப்புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்றாரு. அங்கேயும் மயிலை பத்தின குறிப்பு இருக்கும். அவ பாடும்போது, ஏன்னா இப்போ முதல்ல முத்தை திருப்பதி திருநகையில பார்த்தீங்கன்னா மயிலை பற்றியோ சேவலை பற்றியோ வேலை பற்றியோ எதை பற்றியும் இருக்காது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் இன்னதை வச்சு பாடுன்னு அவருக்கு அருள் செய்வார். அதை இந்த பாடலை அவர் பதிவு பண்ணுவார். 7 விஷயங்கள். பக்கருவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகம் நீவ பக்குவ மலத்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சைகரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மரவேனே. அப்ப என்ன சொல்றாரு? பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகம்.
இவ்வளவு பெரிய வரிக்கு ஒரே பொருள் என்னன்னா மயில், அவ்வளவுதான். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டனடி பட்சி எனும் உக்கிர துரகம். பட்சி அப்படின்னா பறவை, உக்கிர துரகம், அவ்வளவு உக்கிரமா ஓடக்கூடிய அந்த குதிரையை போன்ற. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட அப்படின்னா என்னன்னா அந்த பறவை மீது உட்காருவதற்கு ஒரு இருக்கை மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து சேடில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படி உட்காருன்னா பட்சி பக்கரை பொற்கலனை இட்ட நடை, பக்கரை விசித்திரமணி பொற்கலனை, பொன்னாலான அந்த உட்கார்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த முருகப்பெருமானுக்கு வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு மாதிரி இருக்கு அந்த மயில் மேல. பட்சி எனும் உக்கிர துரகம், அது மயில். பட்சி எனும் உக்கிர துரகம் நீப பக்குவ மலர் தொடையும். அதாவது என்னன்னா பக்குவமாக அந்த மலர் மாதிரி இருக்கிற மாதிரி உள்ள மலர்களை உடைய அந்த கடப்ப மலர் மாலையம். ஏன்னா அதுல வந்து ரொம்ப மலர்ந்துச்சுன்னா வந்து என்ன ஆயிடுமா, தேன் வந்து மண்டு வந்து அந்த தேனை எடுத்துட்டு போயிடுமா. அந்த கரெக்டான பக்குவத்துல அது இருக்கணுமா. அந்த பக்குவ மலர் தொடை, தொடைனா மாலை, கடப்ப மலர் மாலை. ஆக மயில் கடப்ப மலர் மாலை. நீவ பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். குவடுனா மலை, அக்குவடு பட்டொழிய கிரௌஞ்ச மலை ஒழிவதற்காக விட்டெறிந்த அந்த வடிவேலும். திக்கது மதிக்கவரு குக்குடமும், 8 திசையும் மதிக்கக்கூடிய மாதிரி வரக்கூடிய சேவர் கொடி அப்படிங்கிறார். அது வந்து முருகனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொடியில வந்து வரையப்பட்டிருக்கும். அதாவது இப்போ பாண்டியனுக்கு வந்து மீன் கொடினா அந்த கொடியில மீன் வரையப்பட்டிருக்கும், சோழனுக்கு புலி வரையப்பட்டிருக்கும். அது மாதிரி ரிஷப கொடி சிவனுக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொரு கொடி இருக்கும். ஆனா முருகன் பெருமானுக்கு கொடியில சேவல் வரைஞ்சிருக்காதான். சேவலே நின்று கூவுமாங்க அப்படின்னு திருமுருக கிருபானந்த வாரியார் ஐயா சொல்லுவாங்க. சேவலே நின்று கூவுமா. திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும். ரட்சை தரக்கூடிய சிற்றடி, ரட்சிக்கக்கூடிய 2 சிற்றடிகளும். ரட்சை தரு சிற்றடி முற்றிய பன்னிரு தோளும். 2 சிற்றடி, முற்றிய 12 தோள். இப்போ ஒருத்தவங்களுக்கு 2 திருவடி இருக்குன்னா தோளும் 2 தான் இருக்கும். அது எப்படி இவருக்கு அடி மட்டும் 2, தோள் மட்டும் 12 அப்படின்னா, முருகனுடைய அடியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டங்களையோ இல்லை அவங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடியவங்களையோ அவங்கள தன்னுடைய வலிமையால சண்டை போட்டு அவர் தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக 12 தோளாம் அவருக்கு. ஆனா அந்த சிற்றடி 2. ஏன்னா அந்த 2 இருந்தால் தான் பக்தர்கள் போய் அப்படி சுலபமா அப்படி பிடிச்சிக்க முடியும், அப்படி டக்குன்னு பிடிச்சிக்கணும். அதுதான் 2 சிற்றடி. முற்றிய 12 தோளும் செய்ப்பதியும். செய்ப்பதி அப்படின்னா வயலூர் அப்படின்னு அர்த்தம். செய்ப்பதியுமாக 7 விஷயங்கள் சொல்றாரு. மயில், கடப்ப மலர் மாலை, வடிவேல், சேவர் கொடி, 2 சிற்றடிகள், 12 தோள், வயலூர். இது 7ஐயும் வச்சு செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு. திருப்புகழ் அப்படிங்கிற பெயரையும் முருகன் தான் சொல்றாரு. திருப்புகழ் விருப்பமோடு, திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. அந்த திருப்புகழை வந்து விருப்பத்தோட சொல்லணுமா. அப்ப அந்த 7 விஷயங்கள்ல மயில முக்கியமா அவர் சொல்றாரு. இப்ப அதெல்லாம் சொன்ன பிறகுதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பாடல்கள்ல தான் அருணகிரிநாத பெருமான் பார்த்தீங்கன்னா மயிலை பத்தி, சேவலை பத்தி, இந்த மாதிரி விஷயங்களை பத்திலாம் அவர் சொல்லி பாடியிருப்பார். முத்தையக்கரையில இது எதை பத்தியுமே படிக்க மாட்டார் முதல் திருப்புகள்ல. அப்ப இந்த மாதிரி அந்த மயிலுக்கான அந்த சிறப்பு இடம் இன்னைக்கு நம்ம பார்த்தது. அந்த மயிலை வச்சு நம்ம அந்த ஒரு திருப்புகழ் பார்த்ததுனால, நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதை பார்த்ததுனால, இப்போ அந்த மாதிரி இந்த திருப்புகழை மயிலில் வச்சு பாடு அப்படின்னு அவர் முதல்ல சொல்றாரு. அதே மாதிரி நிறைய திருப்புகழில் பாடியிருக்காரு. அதுல ஒரு திருப்புகழான அந்த நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற அந்த பொது திருப்புகழை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து திருப்புகழை நாம கேட்கும்போது அவரே சொல்றாரு, விருப்பத்தோடு பாடுங்க. எங்களுக்கு வந்து பாட வராது, பாட தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பத்தோடு பாடணும். அதுதான் சொல்றாங்க. அது வந்து நம்ம பாடுறது, ராகம், அதை பற்றிலாம் கவலை இல்லை, விருப்பத்தோடு பாடணும். அதே நேரத்தில் வந்து இன்னொரு பாடல அருணகிரிநாதர் சொல்றாரு எப்படி பாடணும் அப்படின்னா, அலங்காரத்தை சொல்றாரு. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூட்டதென்ன விழித்து புகையட பொங்குவெம் கூற்றம்
கவி கற்கின்றதே. இறைவனை பத்தி பாடணும், முருகனை பத்தி பாடணும்னா என்னைக்கு பாடுவ? கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ. அன்னைக்கா பாடுவ நீ? யமன் கழுத்துல பாசகயிறை கொண்டு வந்துட்டு கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அப்படி பாடக்கூடாது. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற. அன்பால பாடணும். அடுத்து எழுத்து பிழையற பாடணும். அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அவ்வளவுதான் சொல்றாரு. ராகத்தோட பாடணும், இசையோட பாடணும், தெரிஞ்சவங்க பாடலாம், இல்லாதவங்க விருப்பத்தோட பாடுங்க, அன்பால பாடுங்க, எழுத்து பிழை இல்லாம பாடுங்க அப்படிங்கிறதுதான் அருணகிரிநாத பெருமான் நமக்கு சொல்றாரு. ஆகையினால இப்ப நம்ம தொடர்ந்து இந்த தித்திக்கும் திருப்புகள்ல ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். குருவருளாலும் திருவருளாலும் அவகாசம் கிடைக்கும் போது இதனுடைய ஒரு ஒரு பயனா ஒரு செய்தியா நம்ம எல்லாரும் என்ன எடுத்துக்கணும்? முடிஞ்ச அளவு தினம் ஒரு திருப்புகழ் பாடலாவது வீட்டில் நம்ம பாட முயற்சி செய்யணும். அப்பதான் இந்த இந்த சிந்தனைகள்ல கலந்துக்கக்கூடிய அதனுடைய ஒரு விளைவா ஒரு நல்ல விஷயமா அது நமக்கு நல்லதா அமையட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தினமும் ஒரு திருப்புகழ் பாடையில நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல விதத்துல செல்றதுக்கு முருகப்பெருமானும் அருணகிரிநாத பெருமானும் நமக்கு அருளட்டும். அதனுடைய பயனாக நாம் முயற்சிக்கலாம். அதிலிருந்து முயற்சி செய்யுங்க. எல்லாரும் ஒரு திருப்புகழ் பாடலை எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து நம்ம நிறைய திருப்புகழ் பாடல்கள் சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு கூட்டட்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை, இந்த மாதம் தித்திக்கும் திருப்புகழ் சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவமே வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருளி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.